மோடிஜியோட ஆட்சியில மாநிலங்களுடைய மொழிகள் எல்லாம் அழிக்கப்படுது, அதை கண்டிச்சு போராட்டம் பண்றான்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்ல. எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு மட்டும் தான் ஜாதிய பாகுபாடு நடக்குதா? ஏன் ஒசந்த ஜாதி வர்றேன் எங்களுக்கு இல்லையா? ஐயோ, இப்படி ஒரு விதிமுறை வந்துட்டா எங்க மேல இவ எல்லாரும் பொய் புகார் கொடுத்துருவாங்க. சதா காலட்சேபம் பண்றதுக்கு கூப்பிட்டு இருக்கிறதே, காசு கொடுத்து கூப்பிட்டு இருக்கிறதே கவுண்டர் ஜாதிக்காராதான். ஆனா அவாத்துலதான் தங்கி இருக்கேன், ஆனா அவாத்துல நான் சாப்பிட மாட்டேன். பிஜேபியில உமான்னு ஒருத்தி இருக்கான். எதுக்குடா நான் பிராமின்ஸ் எல்லாம் கோவிலுக்குள்ள அர்ச்சகரா விடணும்? அது என்ன உங்க அப்பா விட்டு சொத்தான்னு கேட்டா, ஏண்டி உங்க அப்பா விட்டு சொத்தாடியாது? இந்த இந்து மதத்தின் பாதுகாக்கிறதே நாங்க தான். இந்த சமூகத்தினுடைய வழிகாட்டி மாயிரு மண்ணாங்கட்டி. பழமொழி சொல்லுவாங்க, எங்கேயோ பாப்பானுக்கு தேல் கொட்டினா உச்ச நீதிமன்றத்துல இருக்க நீதிபதிக்கு நெருக்கட்டுது அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு போலி தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பார்ப்பனை எச்சப்பூர்க்கி சீமான் சொல்றான், பார்ப்பான் எல்லாரையும் சமமாக பார்ப்பான். இந்த போலி தமிழ் தேசியம் பேசுறவங்களை நான் ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேன், திராவிடத்துக்கு எதிராக இவ்வளவு கூவுறீங்களே, என்னைக்காவது ஆரியத்தை எதிர்த்து நீங்க பேசிருக்கீங்களா? முருகனை பாப்பானுடைய சமஸ்கிருதத்துல இருந்து உங்களால மீட்க முடியல. இதுல மானத்தமிழன் மண்ணாங்கட்டி தமிழன் சொல்லிக்கிட்டு இதுல ஏன் நீங்க தமிழர்கள் சொல்ல திராவிடர்கள் சொல்ற? மீட்கணும்னு நினைச்சு போராடுறவன் திராவிடன்டா. கொலகாரன் குடிசை கொளுத்தி தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்க போறோம், நாங்களும் அப்படியே ரத்தத்தை டிஎன்ஏல அப்படியே பெரிய புடுங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கொலகாரன்னு பேரை வாங்கிட்டு ஜாதி பெருமை பேசிக்கிட்டு. வணக்கம். இந்தியாவில இருக்கக்கூடிய ஒசந்த ஜாதி, அதாவது உயர்ந்த வர்ணத்தை சேர்ந்தவர்கள் பிராமணர்கள் போராட்டத்துல குதிச்சிருக்கோம். ஏன்னு கேக்குறீங்களா? மோடிஜியோட ஆட்சியில வேலையின்மை அதிகமாயிடுது அப்படிங்கறதுக்காக நினைக்கிறீங்களா? இல்ல. அதாவது உலக பட்டியல்ல பல்வேறு குறியீடுகள்ல இந்தியா பின்தங்கி இருக்கே, அதை கண்டிச்சு போராட்டம் பண்றா அப்படின்னு நினைச்சல? அதுவும் இல்ல. மோடிஜியோட ஆட்சியில இந்திய எல்லைகளை சீன ராணுவம் ஆக்குபை பண்ணி இருக்கே, அதை தடுத்து அதை எதிர்த்து போராட்டம் பண்றா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல. இந்த மாநிலங்களுக்கு எல்லாம் நிதியை கொடுக்காம ஓரவஞ்சனை பண்றது, பழி வாங்குறது அப்படிங்கிற நடவடிக்கையை மோடிஜி எடுத்துட்டு இருக்காரு. அதை கண்டிச்சு இந்த ஒசந்த ஜாதி வர்ணத்தை சேர்ந்த பிராமணர்கள் போராட்டம் பண்றான்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்ல. மோடிஜியினுடைய ராமராஜ் ஆட்சியில பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வு அதிகமாயிருக்கே, அதை கண்டிச்சு போராட்டம் பண்றான்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்ல. மோடிஜியோட ஆட்சியில மாநிலங்களுடைய மொழிகள் எல்லாம் அழிக்கப்படுது, அதை கண்டிச்சு போராட்டம் பண்றான்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்ல. மோடிஜியினுடைய ராமராஜ் ஆட்சியில இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எதிராக வன்முறை பரப்பப்படுது, இந்து தலித்துகளை மாட்டுக்கறி சாப்பிட்டான்னு சொல்லிட்டு அடிச்சு கொள்றாளே, அதையெல்லாம் எதிர்த்து ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணிருக்காளான்னு கேக்குறீங்களா? அதுக்காகவும் பண்ணல. இந்த காஷ்மீருக்கு இருந்த 370 ஸ்பெஷல் சட்டத்தை நீக்கி இருக்காளே இந்த மோடிஜி அரசு, அதை கண்டிச்சு போராட்டம் பண்ணிருக்கான்னு நினைக்கிறல? இல்ல. மோடிஜி தொடர்ந்து மத வெறுப்பு பேச்ச பேசிட்டே இருக்காரு, அது ரொம்ப தப்பு, அது எப்படி இந்த நாட்டுல பேசலாம், அதெல்லாம் சமத்துவத்திற்கு எதிரானது இல்லையா அப்படின்னு கோவப்பட்டு இந்த பிராமணா போராட்டம் பண்றான்னு நினைக்கிறீங்களா? அதுக்காகவும் இல்ல. மோடிஜியோட ராமராஜ் ஆட்சியில, சனாதன ஆட்சியில 7.5 லட்சம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்குன்னு சிஏஜி அதிகாரிகளே அறிக்கை கொடுத்திருக்காளே, அதுக்கு எந்த நடவடிக்கையும் மோடிஜி எடுக்கலையே, கமக்கமா வாய பொத்தின்னு இருக்காரே. ஐயோ, மக்கள் வேர்வை சிந்தி சம்பாரிச்ச காசு இல்லையாது, கட்டின வரி பணம் இல்லையாது, மோடிஜி ஆட்சியில இப்படி ஒரு ஊழல் நடந்திருக்கே அப்படின்னு கண்டிச்சு போராட்டம் பண்றாருன்னு நினைக்கிறல? இல்லவே இல்ல. இந்தியாவினுடைய தன்னாட்சி பெற்ற நிறுவனங்கள், அதாவது சிபிஐ, இன்கம் டாக்ஸ், இடி, ஏன் சுப்ரீம் கோர்ட் உட்பட எல்லாத்தையுமே எல்லா இடத்துலயுமே சனாதன சங்கியை நிறைச்சு வச்சிருக்காளே, அதனால நீதி நேர்மை நியாயம் இந்த நாட்டுல கெட்டு போறதே அப்படிங்கறத கண்டிச்சு இந்த பிராமணா போராட்டம் பண்றான்னு நினைக்கிறல? இல்லவே இல்ல. அதானி அம்பானி போன்ற பெரும் முதலாளிகளை வளர்த்து விடுறாரு, இந்த நாட்டினுடைய சொத்துக்களை அவளுக்கு தாரவார்த்து கொடுத்துட்டே இருக்காரே மோடிஜி, அதை கண்டிச்சு பிராமணா போராட்டம் பண்றான்னு நினைக்கிறல? அதுவும் கிடையாது. இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் மூலியமாகவும் டீலிமிட்டேஷன் மூலியமாகவும் மாநிலங்களை ஒடுக்கறத, தேர்தல் ஜனநாயகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு மோசமான செயல்பாட்டுல மோடிஜி இறங்கி இருக்காரு அப்படின்னு அதை கண்டிச்சு பிராமணா போராட்டத்துல இறங்கியிருக்கான்னு நினைக்கிறேன்ல? அதுவும் கிடையாது. கடவுள் பெயரால இந்த கலவரம் பண்ணிட்டு இருக்க சங்கிங்களை ஒடுக்காம சாம்பிராணி போட்டுட்டே இருக்காரு மோடிஜி, அது ரொம்ப தப்புன்னு கண்டிச்சு பிராமணால போராட்டம் பண்றான்னு நினைக்கிறேன்ல? இல்லவே இல்ல. இந்த பினான்சியல் கரப்ஷன், அதாவது இந்த ஊழல் அப்படிங்கறது கடைசி கட்டம். இந்த ஊழல் பண்றதுக்கு, அதாவது பினான்சியல் கரப்ஷன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பாலிசி கரப்ஷன்ஸ், லா கரப்ஷன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வந்துட்டு பினான்சியல் கரப்ஷன்ஸ் மட்டும் ஊதி ஊதி பேசுறாரு மோடிஜி. தான் பண்ற பாலிசி கரப்ஷன்ஸ், இந்த லா கரப்ஷன்ஸ் பத்தி எல்லாம் பேசவே மாட்டேங்கிறாரு.
அப்படின்னு கொதிச்சு போய் இந்த பிராமணா எல்லாம் போராட்டம் பண்றா. அதாவது இந்த ஒசந்த ஜாதி வர்ணத்தை சேர்ந்தவாலாம் போராட்டம் பண்றான்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. இல்ல இந்த மத வெறுப்பு, மாட்டுக்கறி, அப்புறம் இந்த நாட்டை இந்து நாடா மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல போறவா எல்லாரையும் இழுத்து போட்டு அடிக்கக்கூடிய கும்பல் இருக்கு. ஏன் பிஜேபியில இருக்கக்கூடிய அமைச்சர்களே இந்த மத வெறுப்பு பேச்செல்லாம் பேசுறது, மாநில மொழிகளுக்கு எதிராக பேசுறது அப்படிங்கிற வேலையில கீழ்த்தரமான வேலையில ஈடுபட்டு இருக்காளே, அதெல்லாம் பார்த்து கொதிச்சு போய் இந்த பிராமணா ரோட்ல இறங்கி போராடுறாளான்னு பாத்தீங்கன்னா இல்ல. எதுக்காக போராட்டம் பண்ற அப்படின்னு சொன்னா, இந்திய ஒன்றிய அரசினுடைய கல்வித்துறைக்கு கீழே யூஜிசி வர்றது, பல்கலைக்கழகங்களுடைய மானிய குழு. இந்திய ஒன்றியத்தின் கல்வி துறைக்கு கீழே யூஜிசி, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிட்டி, பல்கலைக்கழக மானிய குழு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களுடைய தரத்தை பராமரிப்பது, மேம்பாட்டுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கறது அந்த யூஜிசியோட வேலை. அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ரீசெண்டா ஒரு சட்ட விதிமுறையை வகுத்து கொடுத்திருக்கு. இந்த சட்ட விதிமுறை எதுக்கு வந்தது அப்படிங்கறத பத்தி ஒரு சின்னதா சுருக்கமா ஒரு கதையை சொல்லிடுறேன். ரோஹித் வெமுலா அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அவர் படிச்ச யூனிவர்சிட்டியில ஜாதி ரீதியா ஒரு ஒடுக்குமுறையை சந்திக்கிறார். அதை எதிர்த்து அவர் பல கட்டமா போராட்டம் செய்த பிறகும் அதால் அந்த ஜாதிய அதிகாரத்தை, எதேச்சதிகாரத்தை, தீண்டாமையை அவரால் தடுக்க முடியல. அப்படிங்கும்போது என்னுடைய பிறப்பு இங்க குற்றமா இருக்கு. முறை எதுக்கு வந்தது அப்படிங்கறத பத்தி ஒரு சின்னதா சுருக்கமா ஒரு கதையை சொல்லிடுறேன். ரோஹித் வெமுலா அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அவர் படிச்ச யூனிவர்சிட்டியில ஜாதி ரீதியா ஒரு ஒடுக்குமுறையை சந்திக்கிறார். அதை எதிர்த்து அவர் பல கட்டமா போராட்டம் செய்த பிறகும் அந்த ஜாதிய அதிகாரத்தை, எதேச்சதிகாரத்தை, தீண்டாமையை அவரால் தடுக்க முடியல. அப்படிங்கும்போது என்னுடைய பிறப்பு இங்க குற்றமா இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதாவது இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் நடந்திருக்கு. இந்த மாதிரி பல மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்கள்ல ஜாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுக்கு, பாகுபாடுக்கு ஆளாக்கப்பட்டு செத்து போயிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் நடந்திருக்கு. அப்ப ரோஹித் வெமுலாவோட அம்மா என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. உயர்கல்வி நிறுவனங்களில் ஜாதிய பாகுபாடு இருக்கக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டதுனால சுப்ரீம் கோர்ட் யூனியன் கவர்மெண்ட்டை கூப்பிட்டு இதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னதுனால யூஜிசி உயர்கல்வி நிறுவனங்களில் இனி ஜாதிய பாகுபாடை களைவதற்கு ஒரு குழுவை அமைக்குது. அந்த குழுவுல யார் யார் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இப்போ இதை எதற்கு வசந்த ஜாதி பிராமணர்கள் போராடுறா அப்படின்னு கேக்குறீங்களா? கல்வி நிறுவனங்கள்ல ஜாதிய பாகுபாடு இருக்கப்படாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்தது அப்படியே மிளகாவை கிள்ளி வச்ச மாதிரி இருக்கு. என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, ஜாதிய பாகுபாடு அப்படிங்கறது யாருக்கு நடக்கும்? ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு தானே நடக்கும். ஒசந்த ஜாதிகாரால பார்த்து ஒசந்த ஜாதிகாரனே அப்படின்னு யாராவது கிண்டல் பண்ணுவால? ஜாதி ரீதியாக கீழ்த்தட்டுல இருக்கிறவனை பார்த்துதான் சே தள்ளி போய் நில்லு அப்படின்னு சொல்லுவா. அதனால அந்த சட்ட விதிமுறை என்ன சொல்லுது அப்படின்னா, SC ST OBC இவங்களுக்கு எதிரான ஜாதிய பாகுபாடு ஏற்பட்டது அப்படின்னா அந்த மாணவர்கள் அந்த குழுவுல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த குழு எவ்வளவு நேரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும், எப்படி எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கொடுத்திருக்கு. இதை எதுக்கடா பிராமணர்கள் எதிர்த்து போராடுறான்னு பார்த்தா, ஐயோ SC ST OBCக்கு மட்டும் தான் ஜாதிய பாகுபாடு நடக்குதா? ஏன் ஒசந்த ஜாதி வர்றேன் எங்களுக்கு இல்லையா அப்படின்னு கேக்குறேன். ஒசந்த ஜாதிக்காரல என்ன சொல்லி இந்த சமூகத்துல ஜாதி பாகுபாடு வந்தது சொல்லுங்க? அவளை யாராவது இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிக்கப்படாதுன்னு சொல்லி சொன்னாலா? அவளை யாராவது பொது தெருவுல நடக்கக்கூடாது, பொது கிணத்துல தண்ணி எடுக்கப்படாது, எட்ட நில்லுடா அப்படின்னு ஒசந்த ஜாதிக்காரர்களுக்கு இந்த மாதிரி தீண்டாமை எல்லாம் நடந்துச்சா? இந்த ஒசந்த ஜாதிக்காரதான் SC ST OBCய காலம் காலமாக ஜாதி ரீதியாக கீழ்த்தரமாக நடத்தி தீண்டாமையை அவங்க மேல செலுத்தி ஒடுக்கப்பட்டு வச்சிருந்தாங்க. இப்போ இது உயர்கல்வி நிறுவனங்களை நடக்குது அப்படிங்கறதுனால SC ST OBCக்கும் அப்படின்னு சொன்னோட இந்த ஒசந்த ஜாதி வர்ணத்திற்கு கபகபகபன்னு எரியறது. என்ன சொல்றா, அதாவது காலம் காலமா SC STக்கு யாரு தீண்டாமையை கற்பிச்சு ஜாதி ரீதியா கொடுமையெல்லாம் பண்ணிட்டு இருந்தது? OBC. சரியா? அப்போ SC STக்கு மட்டும் இருக்கிற வரைக்கும் மாட்ட போறது என்னவோ OBC தானே. அதனால பிராமணர்களுக்கு பிரச்சனையே இல்லாம குழு குழு குழுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ புதுசா வந்திருக்க சட்ட விதிமுறை என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, SC STக்கும் OBCக்கும் நடக்கக்கூடிய ஜாதி பாகுபாடுகளை புகார் கொடுக்கலாம்னு இப்ப இவா ரெண்டு பேரையும் ஜாதி ரீதியா பாகுபாடு படுத்த போறது யாரு? மேல இருக்கக்கூடிய வசந்த ஜாதி வர்ணத்தை சேர்ந்த பிராமணர்கள் தானே. என்ன நிறைய வசந்த ஜாதி இருக்கோ அவ எல்லாரையும் SC STயையும் OBCயையும் ஜாதி ரீதியா ஒடுக்குமுறை பண்ணுவா இல்லையா? இப்ப அவ என்ன சொல்றா, பிராமணர்கள் ஐயோ இப்படி ஒரு விதிமுறை வந்துட்டா எங்க மேல இவ எல்லாரும்
பொய் புகார் கொடுத்துருவாங்க. பொய் புகார் கொடுத்ததுனால ஒசந்த ஜாதி வர்ணத்தைச் சேர்ந்த பிராமணர்களாகிய நாங்கள் பாதிக்கப்படுவோம் இல்லையா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டுவிட்டா. சுப்ரீம் கோர்ட்லயே அந்த வசந்த ஜாதி வர்ணத்தை சேர்ந்தவர் தான் ஜட்ஜா இருக்கான்னு பாத்துக்கோங்களா. அது என்னவோ மாயமோ மந்திரமோ தெரியல, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ல பெரும்பாலானவர்கள் வசந்த ஜாதி வர்ணத்தை சேர்ந்தவாளே இருக்கா. என்ன ஒரு அதிசயம் பார்த்தேல இந்த பார்ப்பன தேசத்துல. அவனால என்ன பண்ணிவிட்டா, ஐயோ இந்த சட்டம் பொய் புகார் கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும், அதனால இப்போதைக்கு நாங்க தற்காலிகமா இதை நிறுத்தி வைக்கிறோம், யுஜிசி புதுசா ஒரு சட்ட விதிமுறைகளை கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்றேன். நான் என்ன கேக்குறேன், வசந்த ஜாதி வர்ணத்தை சேர்ந்த பிராமணர்களுக்கு ஒண்ணுனா ஓடோடி வந்த நீதிமன்றம் மோடிஜியினுடைய இந்த கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலான ஆட்சியில தலித் மக்கள் அடித்து கொல்லப்படுகிறார்கள் ஐயோ அப்படின்னு நீதிமன்றங்கள் ஓடி வரல. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக தொடர்ந்து ஒரு வன்முறை சங்கி கும்பல், RSS சங்கி கும்பல் பரப்பிக்கிட்டே வருது, செஞ்சுக்கிட்டே வருது. இஸ்லாமிய வீடுகள் எடுக்கப்படுது, இஸ்லாமியர்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு அடித்து கொல்லப்படுகிறார்கள். அவங்க வாயம் வந்து பார்த்து இவங்க மாட்டுக்கறி தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்லயே அவங்களை அடிச்சு கொள்றாங்க. இதை தடுப்பதற்கு நீதிமன்றங்கள் முன் வரல. ஐயோ பிராமணர்களுக்கு எதிராக பொய் புகார் கொடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு நெஞ்சு வடிக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தலாம் நான் கேக்குறேன். இந்த இந்திய நாட்டு மக்களை, இந்த இந்திய தேசத்தில் உள்ள பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்து கொள்றது, மத ரீதியாக அடித்துக் கொள்வது அப்படிங்கறத தடுக்கணும்னு ஏன் நீதிமன்றங்களுக்கு புத்தி வரல? ஏன் அந்த சிந்தனை வரல? கல்வி நிறுவனங்கள்ல, அதாவது உயர்கல்வி நிறுவனங்கள்ல ஜாதிய பாகுபாடை கலைந்து சமத்துவம் கொண்டு அவங்க வாயம் வந்து பார்த்து இவங்க மாட்டுக்கறி தான் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்லயே அவங்களை அடிச்சு கொள்றாங்க. இதை தடுப்பதற்கு நீதிமன்றங்கள் முன் வரல. ஐயோ பிராமணர்களுக்கு எதிராக பொய் புகார் கொடுத்தா என்ன பண்றது அப்படின்னு நெஞ்சு வடிக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தலாம் நான் கேக்குறேன். இந்த இந்திய நாட்டு மக்களை, இந்த இந்திய தேசத்தில் உள்ள பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்து கொள்றது, மத ரீதியாக அடித்துக் கொள்வது அப்படிங்கறத தடுக்கணும்னு ஏன் நீதிமன்றங்களுக்கு புத்தி வரல? ஏன் அந்த சிந்தனை வரல? கல்வி நிறுவனங்கள்ல, அதாவது உயர்கல்வி நிறுவனங்கள்ல ஜாதிய பாகுபாடை கலைந்து சமத்துவம் கொண்டு வர்றதுக்காக ஒரு சட்ட விதிமுறைகளை என்ன மாயமோ மந்திரமோ தெரியல சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு யுஜிசி, அதாவது மோடிஜியோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய யுஜிசி இப்படி ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்தது. அதுவே பெரிய விஷயம். அதாவது VP சிங் இருக்கும்போது மண்டல் கமிஷன் அப்படின்னு ஒண்ணு அமைச்சு OBCக்கு 27% இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புல கொடுக்கும் போதே பிராமணாலாம் ரோட்ல இறங்கி பயங்கரமா போடாருனான்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி அது வந்துட்டு, ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல நாங்க எங்களுடைய கைவரிசைய காமிச்சுட்டு இருக்கோம். அப்ப ரோட்ல இறங்கி போராடினா, இப்ப ரோட்ல இறங்கி போராடுறா. இவ என்னைக்காவது இந்த ஒசந்த ஜாதி பிராமண வர்ணத்தை சேர்ந்தவர்கள் என்னைக்காவது சக மனிதனின் உரிமைக்காக, இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக, வளர்ச்சிக்காக இறங்கி போராடி இருக்கிறார்களா? இவ மேல பொய் புகார் கொடுத்துருவாளாம். அங்க தர்மம் பாழ்பட்டு போயிடுமா, நீதி கெட்டு போயிருவான். அப்ப இத்தனை ஆண்டு காலமாக SC ST OBC மக்களை எந்த அளவுக்கு கீழ்த்தரமா நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ரீசெண்டா பாத்திருப்பீங்க, திருச்சி கல்யாணராமன் சொல்லிட்டு கதா காலக்ஷேபம் பண்ற இடத்துல நாடார்லாம் பாவம் பண்றதுக்காகவே பிறந்திருக்கலாம். பாவம் பண்றதுக்காக பிறந்திருக்கா, அவ பாவம் தான் பண்ணணும், குடிக்கலாம், குமால் அடிக்கலாம், சீட்டாடலாம், அப்படி இன்னொன்னு இத்தியாதி 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 எல்லாம் சொன்ன. அப்புறமா நம்ம எல்லாரும் கோவப்பட்டோன்னு, நான் வந்து அப்படி சொல்லல, இத நாடார் அத நாடார்னு தான் சொன்னேன், நான் நாடார் ஜாதிய சொல்லல அப்படின்னு சொல்லிவிட்டு வாயில நல்லா வரப்போகுது. அப்புறம் சொல்றான், நான் வந்து இப்ப என்ன கூப்பிட்டு தங்க வச்சிருக்கிறது ஒரு கவுண்டர் ஜாதிக்காராதான், கதா காலக்ஷேபம் பண்றதுக்கு கூப்பிட்டு இருக்கிறதே, காசு கொடுத்து கூப்பிட்டு இருக்கிறதே கவுண்டர் ஜாதிக்காராதான். ஆனா அவாத்துல தங்கி இருக்கேன், ஆனா அவாத்துல நான் சாப்பிட மாட்டேன், நம்ம பிராமணத்துல இருந்து சமைச்சு எடுத்துட்டு வருவா, அங்கதான் நான் சாப்பிடுவேன். இப்படி தீண்டாமையை கற்பிக்கும் போது உங்களுக்கு வந்து மனசு புண்படல. பிஜேபியில உமான்னு ஒருத்தி இருக்கா, எதுக்குடா நான் பிராமின்ஸ் எல்லாம் கோவிலுக்குள்ள அர்ச்சகரா விடணும், அது என்ன உங்க அப்பா விட்டு சொத்தான்னு கேட்டா, ஏண்டி உங்க அப்பா விட்டு சொத்தாடியாது? நீங்க இப்படி எல்லாம் பேசும்போது அவங்களுடைய மனசு புண்படுமே, இப்படி அவதூறு பரப்புறோமே, பொய் பரப்புறோமே, இவ்வளவு ஜாதி ரீதியாக வன்மத்தோடு பேசுறோமேன்னு உங்களுக்கு அப்படியே மனசு கொதிக்கல. அதோட பிஜேபி ஒருத்தருக்கா ராமஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு பல 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 பாகவத மக்கள் வந்து ஜாதி ரீதியாக பாகுபாடு பார்த்துன்னு தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் ஹைலைட் ஆக சொல்லணும் இல்லையா? அந்த ராமஸ்ரீனிவாசன் ப்ரொஃபசருங்கிற பேர்ல ஊரை மாத்திக்கிட்டு இருக்கான. அவன் சொல்றான், ஒரு வேலைக்கு பிராமின்ஸ் SC ST OBC அப்ளை பண்ணினா ஃபர்ஸ்ட் பிராமின்ஸா தான் வேலைக்கு எடுப்பாலாம், ஏன்னா அவளுக்கு தான் மூல வலிமை அதிகமா, அவ தான் புத்திசாலியா.
இப்படி எஸ்சி எஸ்டி ஓபிசியை கீழ்த்தரமா பார்க்கக்கூடிய நீங்க, உங்களெல்லாம் எதுக்கட கோவிலுக்குள்ள உடணும்னு பேசக்கூடிய நீங்க, இவங்க வீட்டுல சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடிய இவங்க உயர்கல்வி நிறுவனங்களில் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு எதிராக எந்த அளவுக்கு ஜாதி ரீதியான பாகுபாடை இவங்க பார்த்திருப்பாங்க. இது இப்ப வரைக்கும் ஐஐடியில ஜாதி ரீதியான ஒடுக்குமுறைக்கு ஆளாகி பாரபட்சத்துக்கு வந்து அங்க ரொம்ப பார்ஷாலிட்டி பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இந்த இந்து மதத்தின் பாதுகாக்கிறதே நாங்க தான், இந்த சமூகத்தினுடைய வழிகாட்டி மாயிரு மண்ணாங்கட்டி, இப்படியெல்லாம் பேச தெரியுது. ஆனா ஜாதிய ரீதியான பாகுபாடு வரக்கூடாதுன்னு ஒரு சமத்துவத்துக்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா அதை எடுத்தது ஐயோ பொய் புகார் கொடுத்துருவாங்க. இத்தனை அநியாயம் இந்த நாட்டில் நடந்திருக்கே, அதை கண்டிச்சு வாய் திறக்க துப்பு இல்ல உங்களுக்கு? அந்த மாதிரி நிலைமை வரணும்னு தான் நீங்களும் ஆசைப்படுறீங்க. ஏன்னா 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நாட்டுக்கு வந்து கடைசியா வந்த வந்தேரி கும்பல் தனக்குன்னு ஒரு மொழி கிடையாது, நாடு கிடையாது, அடையாளம் கிடையாது, வரலாறு கிடையாது. இந்த நாட்டுக்கு வந்தது இந்த நாட்டை குட்டிச்சவர் ஆக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுது. இந்த நாட்டினுடைய பூர்வக்குடி மக்களை இன ரீதியாக ஒடுக்குமுறை பண்ணி அவங்களுடைய அடையாளங்களை திருடிக்கிட்டு அவங்களையே உரிமையற்ற அடிமைகளாக இந்த நாட்டுல வச்சுக்கிட்டு இவங்க மேல நம்ம போய் பொய் புகார் கொடுத்துருவோமா? இந்த அளவிற்கு இந்த பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை ஜாதி ரீதியாக இவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அது உங்களுக்கு தப்பா தெரியல, பொய் புகார் கொடுத்துருவாங்க. அதுவும் நீதிமன்றம் இருக்கு பாருங்க. ஐயோ, அது எப்படி? எஸ்சி எஸ்டி ஓபிசி வச்சுட்டு ஓசி ஓபன் கேட்டகரி நீங்க மிஸ் பண்ணிவிட்டு ஐயோ அவளுக்கு பொய் புகார் கொடுத்துட்டானா என்ன பண்றது? தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்கு. அதுல வந்து நிறைய தவறுகள் இருக்கு, வேணும்ட்டு இப்படி பண்றாங்க போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? அது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அங்கம், கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அதையே நீங்க சந்தேகப்படுறீங்க? நம்புங்க, அதுல ஏதாவது ஒரு குறை இருந்தா சொல்லுங்க, அதை அவங்க திருத்திப்பாங்க. இப்ப இதே இது சொல்ல வேண்டியதானே யூஜிசிக்கு? ஏன் வசந்த ஜாதி வர்ணத்தை சேர்ந்த பிராமணர்களை ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? அதுவும் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு அங்கம், நம்புங்க. அப்படி பொய் புகார் எல்லாம் வராது, அப்படியே வந்தாலும் அவங்க தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கணும்? இதுக்கு முன்னாடி பொய் புகார் கொடுத்துட்டானா என்ன பண்றது? தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்கு. அதுல வந்து நிறைய தவறுகள் இருக்கு, வேணும்ட்டு இப்படி பண்றாங்க போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? அது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அங்கம், கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அதையே நீங்க சந்தேகப்படுறீங்க? நம்புங்க, அதுல ஏதாவது ஒரு குறை இருந்தா சொல்லுங்க, அதை அவங்க திருத்திப்பாங்க. இப்ப இதே இது சொல்ல வேண்டியதானே யூஜிசிக்கு? ஏன் வசந்த ஜாதி வர்ணத்தை சேர்ந்த பிராமணர்களை ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? அதுவும் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு அங்கம், நம்புங்க. அப்படி பொய் புகார் எல்லாம் வராது, அப்படியே வந்தாலும் அவங்க தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கணும்? இதுக்கு முன்னாடி இருந்த விதிமுறைகளே வந்து இப்போதைக்கு நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எங்கேயோ பாப்பானுக்கு தேல் கொட்டினா உச்ச நீதிமன்றத்துல இருக்க நீதிபதிக்கு நெருக்கட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்பானுக்கு அநியாயம் நடந்துச்சு அப்படின்னா ஐயோ இந்து மதத்துக்கு ஆபத்து, ஐயோ இந்து கடவுளுக்கு ஆபத்து. ஏன் பாப்பா உயிர் மட்டும்தான் உயிர், மத்தவங்க உயிரெல்லாம் மசுரா? என்னையா இது? அவனுக்கு ஒண்ணுன்னா அப்படி துடிச்சு போறீங்க இந்த நாட்டுல. இப்ப இதே பாப்பானுங்க எத்தனை பேரை எஸ்சி எஸ்டி ஓபிசிங்கிறதுனால எவ்வளவு இழிவா பேசிருக்காங்க. இந்த நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருக்கா? இல்ல புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுத்திருக்கா? நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதியே வர்ண ரீதியாக இவங்க அர்ச்சகராக கூடாது, நானே வசந்த ஜாதி ஸ்மார்த்த பிராமணனை சேர்ந்தவன் அப்படின்னு எல்லாம் பேசும்பொழுது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்தின்படி நான் தீர்ப்பு கொடுக்க மாட்டேன், சனாதனத்தின்படி தீர்ப்பு கொடுப்பேன், சனாதனத்தை நாம காப்பாத்தினா கொலைகேஸ்ல இருந்து கூட சனாதனம் நம்மள காப்பாத்தும்னு பேசின நீதிபதிகள் மேல எல்லாம் இவங்க நடவடிக்கை எடுக்கல. ஆனா பிராமணர்கள் மேல பொய் புகார் கொடுத்துடுவா. ஆனா பிராமணர் அல்லாதவர்களை இந்த நாட்டுல அடிச்சு கொள்றாங்க, அவங்களுக்கு உரிமையை பறிக்கிறாங்க, சட்டம் அவங்களுக்கு மறுக்கப்படுது, நீதி அவங்களுக்கு மறுக்கப்படுது. அதை பத்தி எல்லாம் இங்க யாருக்கும் கவலை இல்ல. பிராமணா மேல பொய் புகார் கொடுத்துருவாளேன்னு ஒப்பாரி வைக்கிறது. இப்ப அதாவது இடபிள்யூஎஸ் வசந்த ஜாதி வர்ணத்திற்கு அவங்க எந்த போராட்டமும் பண்ணாமல், எந்த ஆய்வுமே இல்லாமல் 10% இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது குழுன்னு இருந்துச்சு அவங்களுக்குலாம். ஐயோ, நீங்க எதுக்கு 10% எங்களுக்கு கொடுக்குறீங்க? கரெக்டா கால்குலேட் பண்ணி கொடுங்க. 10% அதிகங்க. எந்த ஆய்வின் அடிப்படையில் இதை கொடுத்தீங்க? நாங்க கேட்கவே இல்லையேங்க, எப்படி கொடுத்தீங்கன்னு. அப்ப எந்த வசந்த ஜாதிக்காரனும் வரல. பொய் புகார் பிராமணர்கள் மேல கொடுத்துருவாங்க.
பொய் புகார் கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு இப்ப சொல்லட்டுமா? 1950 அரசியலமைப்பு சட்டம் அமல் ஆன பிறகு பொய் வழக்கு ஒண்ணு இந்த பார்ப்பன கும்பல் போட்டுச்சு. சென்னை மாகாணத்துல அப்போ இடஒதுக்கீடு இருந்துச்சு. பிராமணர்கள் உட்பட எல்லாருக்குமான இடஒதுக்கீடு இருந்துச்சு. அப்ப இந்த பார்ப்பன கும்பல் என்ன பண்ணுச்சுன்னா, காலேஜுக்கு அப்ளிகேஷனே போடாம கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டாங்க. இடஒதுக்கீட சென்னை மாகாணத்துல கடைபிடிக்கிறதுனால எனக்கு காலேஜ் சீட்டு கிடைக்காம போயிருது. அப்ளைவே பண்ணல. பொய் புகார் கொடுக்கக்கூடிய கும்பல் யாரு? யாருடைய ரத்தத்திலேயே, ஏன்னா அவளுக்கு ரத்தத்திலேயே அறிவு இருக்காமே. இந்த பொய் புகார் கொடுக்கக்கூடிய கும்பல் யாருன்னு இதுல இருந்து தெரியுதா? அப்படி பொய்யா ஒரு கேஸ போட்டு, ஐயோ இடஒதுக்கீடு சமத்துவத்திற்கு எதிராக இருக்கிறதுன்னு சென்னை மாகாணத்தில் இருந்த இடஒதுக்கீடு ரத்து செய்து தீர்ப்பு வாங்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்தபடி SC/STக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படிங்கறது இந்தியா முழுக்க இருந்துச்சு. சென்னை மாகாணத்துலதான் எல்லாருக்குமான இடஒதுக்கீடுன்னு இருந்துச்சு. அதை கேன்சல் பண்ணாங்க, தீர்ப்பு வாங்கினாங்க. அதன் பிறகு தந்தை பெரியார் அவர்களும் திமுகவும் போராட்டத்தில் இறங்கியது. அதுக்கப்புறமா தான் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து சமூகத்திலும் கல்வியிலும் புறக்கணிக்கப்பட்ட சமூகத்திற்கு அந்தந்த மாநிலங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து. இந்த பொய் புகார் கொடுக்கறதுங்கிறதுக்கான பரம்பரையா, அதாவது எப்படி சொல்றது, பொய் புகார் கொடுப்பதற்கே இல்ல இதை விட எப்படி சிறப்பா சொல்றது, பொய் புகார் கொடுக்கக்கூடிய வரலாறு யாருக்கானது அப்படின்னா பார்ப்பன கும்பலுக்கானது. இப்ப அந்த பார்ப்பன கும்பல் ஒப்பாரி வைக்குது, அவன் மேல பொய் புகார் கொடுத்துருவான். இத்தனை உயிர்கள் பலியான பொழுது இந்த பார்ப்பன கும்பல் போராடிச்சா? உயர்கல்வி நிறுவனங்கள்ல அனைவரும் சமமாக நடத்தப்படணும்னு கொண்டு வந்த ஒரு சட்ட விதிமுறையை எதிர்த்து இவங்களால அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு ஒரு தீர்ப்பு வாங்க முடியுது. ஆனா இங்க ஒரு போலி தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பார்ப்பனை எச்சப்பூர்க்கி சீமான் சொல்றான், பார்ப்பான் எல்லாரையும் சமமாக பார்ப்பான். அதாவது சொன்ன மட்டும் கோவம் வருது இல்ல? ஏன் திராவிடர்கள்னு சொல்லி தமிழர்களுடைய பெருமையை, தமிழர் அடையாளத்தை மறைச்சு விட்டாங்க. எந்த பாப்பானாவது கீழடிக்காக போராடினானா? எந்த பாப்பானாவது தமிழனுடைய நிதிக்காக, தமிழ் மொழிக்கான நிதி ஒன்றிய பிஜேபி அரசு மறுக்குதே, அதை எதிர்த்து போராடினானா? தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக எந்த பாப்பானாவது போராடினானா? இது அவன் எல்லாரையும் சமமா பார்ப்பானா? ஏன் தமிழர்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? தமிழ் பேசுவதனால் பார்ப்பனர்களும் தமிழர்கள். ஆனா தமிழுக்கு ஏதாவது ஒண்ணா அவன் போராட மாட்டான். அவன் எல்லாரையும் சமமா பாப்பானா? தமிழர்கள்னு சொன்னாலும் நிக்கிறான், இந்துக்கள்னு சொன்னாலும் நிக்கிறான், மலையாளி கன்னடி தெலுங்குக்காரங்கனாலும் நிக்கிறான். ஆனா எந்த ஒரு மாநில மொழியினுடைய உரிமைக்காகவும் அவன் நிக்க மாட்டான், போராட மாட்டான். ஆனா அவனும் தமிழ். அதாவது இந்த போலி தமிழ் தேசியம் பேசுறவங்களை நான் ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேன், திராவிடத்துக்கு எதிராக இவ்வளவு கூவுறீங்களே, என்னைக்காவது ஆரியத்தை எதிர்த்து நீங்க பேசிருக்கீங்களாடா? இந்த போலி தமிழ் தேசியம் பேசுறவங்களை பார்த்து நான் கேக்குறேன், முருகனை பாப்பான் கிட்ட இருந்து உங்களால மீட்க முடியல, முருகனை பாப்பானுடைய சமஸ்கிருதத்துல இருந்து உங்களால மீட்க முடியல, இதுல மானத்தமிழன் மண்ணாங்கட்டி தமிழன் சொல்லிக்கிட்டு இதுல ஏன் நீங்க தமிழர்கள் சொல்ல, திராவிடர்கள் சொல்ல? மீட்கணும்னு நினைச்சு போராடுறவன் திராவிடன்டா. போலி தமிழ் தேசியம் பேசுற எவனாவது இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணியிருக்கானா? திராவிடத்தை எதிர்த்து ஊர் ஊரா போய் கூட்டம் போடுறீங்களே, இந்த அக்கறை டேஷ ஆரியத்தை எதிர்த்து நீங்க என்னைக்காவது பேசிருக்கீங்களாடா? தமிழ் தேசியத்திற்கு நேர் எதிரி ஆரியம், அதை எதிர்த்து பேசுறதுக்கு துப்பு இல்ல. ஆரியத்தை எதிர்க்கிற திராவிடத்தை இவன் பார்ப்பன கடப்பாறையை கொண்டு இடிப்பானோ. அப்ப போலி தமிழ் தேசியம் பேசுறவங்களுடைய லட்சணம் இதுதான். இப்போ பார்ப்பான் போராடி சமத்துவத்திற்காக வந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தி வைக்க முடியுது. ஆனா அதுல ஓபிசி சேர்த்துட்டாங்களா, அதான் அவனுக்கு எரியுது. இப்ப நம்ம இந்த ஓபிசி மக்களை பார்த்து நம்ம என்ன கேக்குறோம், ஆண்ட பெருமை பேசிக்கிட்டு திரியறது, ஆணவ கொலை பண்ணிக்கிட்டு பொறுக்கி கொலகாரம் மாதிரி திரியறது, இதுல SC/ST ஜாதி ரீதியா ஒடுக்கி பேசுறது, நாங்கெல்லாம் யாரும் தெரியுமாடா அப்படின்னு மேசிய முறுக்கிக்கிட்டு அன்றாயிரம் தெரியுற மாதிரி ரோட்ல நடந்து போறது, அவன் என்ன கழுவி ஊத்தினாலும் பொத்திக்கிட்டு இருக்கிறது தான் சொன்னனே. கவுண்டர் ஜாதிக்காரன், நாடா ஜாதிக்காரன் சொல்லிட்டு அவங்கள திருச்சி கல்யாணராமன் எப்படி எல்லாம் பேசுறான், ராமஸ்ரீனிவாசன் எப்படி பேசுறான், பிஜேபி சங்கிகள் எப்படி பேசுது, அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு எதிர்த்து பேசுறதுக்கு கேட்கறதுக்கு துப்பு இல்லாம வாயை பொத்திக்கிட்டு நிக்கிற கோழ பேடிங்க நீங்க. அவன் போராட்டமே பண்ணாம EWS 10% ரிசர்வேஷன் வாங்க முடியுது. ரோட்ல இறங்கி போராடி ஒரு நாள் அந்த சட்டத்திற்கு எதிராக அவனால தீர்ப்பு வாங்க முடியுது. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கொலகாரன்
குடிசை கொளுத்தி தலித் அல்லாத கூட்டமைப்பு உருவாக்க போறோம், நாங்களும் அப்படியே ரத்தத்தை டிஎன்ஏல அப்படியே பெரிய புடுங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு பேரு ஆணவ கொலகாரன்னு பேரு, உங்களுக்கு எல்லாம் கொலகாரன்னு பேரை வாங்கிட்டு ஜாதி பெருமை பேசிக்கிட்டு, ஏடா உங்களை அதாவது அந்த சட்ட விதிமுறையில் ஓபிசிக்கும் பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்கான். அதை எதிர்த்து ஒரு கும்பல் போராடி ரத்து வாங்கியிருக்கு. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? உங்களுடைய மொழியையும் விட்டு கொடுத்துட்டீங்க, அடையாளங்களையும் விட்டு கொடுத்துறீங்க, வரலாற்றையும் விட்டு கொடுத்துறீங்க. நான் சொன்னது ஆண்ட பேண்ட பெருமை அடையாளம் இல்ல, தமிழர்களுடைய அடையாளம், வரலாறு, பண்பாடு, பெருமை இது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு சமத்துவம் வேணும் அப்படிங்கிற சட்ட விதிமுறைக்கு எதிராக அவனால ஒரு தீர்ப்பு வாங்க முடியுது. நீங்களாம் உட்காந்துக்கிட்டு என்ன பண்றீங்க? ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுதும் கொடுக்க கூடாதுன்னு போராடினா, உங்களுக்கு ஜாதி ரீதியான பாகுபாடு வரக்கூடாதுன்னு கொண்டு வந்த சட்டத்தையும் நிறுத்தி வச்சுக்கிட்டான். நீங்கெல்லாம் இன்னும் மானத்தோட வேட்டி கட்டி ரோட்ல நடக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? ஓபிசி எல்லாம் என்ன பண்றீங்கன்னு நான் கேக்குறேன். எது நியாயம்னு பேச வேண்டாமா? இப்ப இதுக்கு எதிராக பிராமணர் சமூகம் இருக்கும் பொழுது அவங்க கிட்ட போய் நீங்க எடுத்து சொல்லணும் இல்லையா? எடுத்து அவங்க கிட்ட சொன்னா கேட்டுப்பாங்களான்னு நினைக்கிறீங்களா? கேட்க மாட்டாங்க. அப்ப சட்ட ரீதியான போராட்டத்தை நீங்க எடுக்கணும் இல்லையா? இப்ப கோர்ட்ல போய் நீங்க கேஸ் போட்டிருக்கணும் இல்லையா? வாதாடி இருக்கணும் இல்லையா? அவன் போக முடியுதுங்க. அதாவது எஸ்சி எஸ்டியை ஒடுக்கிக்கிட்டு இருந்தோம், ஓபிசிக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஆனா ஓபிசியில் இருப்பவர்களே ஜாதி ரீதியான பாகுபாடின் காரணமாக உயர்கல்வி நிறுவனங்களில் தற்கொலை செய்து கொண்டார்கள். மர்டர் நடந்திருக்கு. அதை யார் பண்ணிருப்பா? உங்களுக்கு கீழே இருக்க எஸ்சி எஸ்டியா? அவங்கதான் ஜாதி ரீதியா உங்களால ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்களே, அவங்க அதுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது பாகுபாடு காமிச்சிருக்க முடியுமா? அப்போ ஓபிசிக்கு பாகுபாடு காமிப்பது யார்? அவர்களை தற்கொலைக்கு தூண்டுவது யார்? தள்ளியது யார்? இதெல்லாம் யோசிக்கணும்ல. அதெல்லாம் யோசிக்காம ஆண்ட பரம்பரை பேசிக்கிட்டு இருக்கிறது. ஐயோ நான் இந்த ஜாதி, ஐயோ நான் அந்த ஜாதி, இது ஏன் மாதம், அந்த மாதம், இந்த மாதம் சொல்லிட்டு RSS சங்கிகள் சொல்றதை கேட்டுக்கிட்டு மற்ற மக்கள் மேல, சக மனிதர்கள் மேல, உங்க இனத்தை சேர்ந்தவர்கள் மேலேயே வன்முறையும் வெறுப்பையும் திணிச்சு அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கிறீங்க. சூடு சொரண வெக்கம் மானம் ரோஷம் அறிவு இருக்கிறவன் இதை பண்ணுவானா? இப்போதைக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த சட்ட விதிமுறையை வந்து தற்காலிகமாக தடுத்து வைத்திருக்கிறது. புதிய டிராப்ட் வரணும்னு சொல்லியிருக்கு. அந்த புதிய டிராப்ட்ல எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாருக்குமான, அதாவது பெண்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் எந்த விதத்தில் பாகுபாடு காமிச்சாலும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அதுல கொடுத்திருக்கு. ஜாதி ரீதியான பாகுபாடு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வருமா இல்ல ஒசந்த ஜாதிக்கு வருமா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலையும் உங்ககிட்டயே நான் விட்டுடுறேன். திருத்தம் செய்யப்பட்டு வரக்கூடிய சட்ட விதிமுறைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கணும். அப்போ தமிழ்நாடு மாதிரி இருக்கக்கூடிய தென் மாநிலங்கள் இந்த சட்ட விதிமுறையை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதில் எப்படியாவது ஓபிசி மக்களையும் ஜாதிய பாகுபாடுல இருந்து பாதுகாக்கிற வகையில் நீங்க அதை செயல்படுத்தணும் அப்படின்னு தான் நம்ம கேட்க முடியும். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.